மாப்பிள்ள ஏன்டா? ஏய் சாப்பிட்டியா? ஏன்டா எதுக்குற வேலைக்கு போல நீ? ஏன்டா என்ன யாராவது கல்யாணம் பண்றீங்களா? வரதட்சணை பணம் எதுவும் கேட்காம இருக்க வேண்டும். அப்படி இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பேசலாம். டேங்க் கிளீனர் மீனை வச்சு சமைச்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஒரு வழியா இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கும் போது நமக்கு முரட்டு டேங்க் கிளீனர் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. என்னடி இது? என்னடியா இத பாருங்க. எட்டி இத வாங்க தான் தஞ்சாவூர் வச்சிருந்தியா? நான் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தேன். எட்டி நான் சும்மா தாண்டி கேட்டேன். நன்றி வணக்கம். இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணது போதும். இதுக்கு மேல ஸ்க்ரோல் பண்ணனா கண்ணு கீழ டார்க் சர்க்கிள்ஸ் வந்துரும். மூடிட்டு போய் போன் வச்சிட்டு போய் தூங்கு. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. நண்பர்களே, இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த செலிபிரிட்டிஸோட ஃபியூனரல்ல மீடியாக்கள் பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா இருக்கு. ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்கு, அதை காமிக்கிறேன். இந்த ஃபியூனரல் நடக்கும்போது இந்த மீடியா பீப்புளை அலோவ் பண்ணவே கூடாது போல. அப்படி இல்லைன்னா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும்ல. இந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட உங்களோட டிஆர்பிக்காக வியூஸ்க்காக வீடியோ எடுக்கிறவங்க பேர்ல அவங்களுக்கு இளைஞல் கொடுத்துருக்கீங்க. பொதுவா இந்த மாதிரி பிரபலங்களோட இறுதிச் சடங்குக்கு எல்லாராலையும் போக முடியாது. அவங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கவங்க, அவங்களோட ரசிகர்கள் இல்ல பொதுமக்கள் எல்லாராலையும் போக முடியாது, எல்லாராலையும் பார்க்கவும் முடியாது. அதனாலதான் இந்த மீடியாக்கள் மூலமா நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறோம். அதுக்காக தான் நீங்க வீடியோவும் எடுக்கிறீங்க. ஆனா நீங்க வீடியோ எடுக்கும் போது அங்க வரவங்களுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலிக்கோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும். என்ன ரிப்போர்ட் பண்றோம்? எல்லாரும் பண்றதா நாமளும் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது வேணும்னு அவர் கேக்குறாரு. அப்படியே வராங்க, அப்படியே மூஞ்ச திண்டுவாங்க போல. மைக்க வாய் பக்கத்துல வைக்கணும். நீங்க தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ள வச்சா அங்க பாரு, ஆளுக்கு ஒரு கேமரா, ஆளுக்கு ஒரு செல்போனு, எல்லா வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அப்பா, இது பிரைவேட் டைம், போங்க பாரு ப்ளீஸ் போங்க. அங்க வரவங்க கிட்டனா பைக் கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஒரு பைக் கொடுங்க சார். சார் எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? அவங்க பேசணும்னு நினைச்சா அவங்களே வந்து பேசுவாங்க. நீங்களே கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நிம்மதியா போறதுக்கு வழியே விட மாட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்த்தேன். மீடியாக்களை திட்டிய ராதிகா அப்படின்னு போட்டிருக்காங்க. டேய், அவங்க திட்டினதே உங்களை தான்டா. வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னா அதையே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு முன்னாடி கூட எப்படின்னா கிடையாது. இப்ப வர 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 ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் லிமிட்ஸ் கொண்டு வரணும். அடுத்து ஒரு ஆள் இருக்காரு, அவரோட வீடியோ பார்க்கலாம். தங்கம் வைரம் வைடூரியம் எது வைத்தாலும் பாக்கியராஜ் சாரோட அடையாளமே இந்த முருங்கக்காய். ஒரு படத்துக்கு போனா அட்டென்ஷன் தேடுறது, ஒரு ஆடி லான்ச்சுக்கு போனா அட்டென்ஷன் தேடுறது. இப்போ ஒருத்தர் இறந்துருக்காரு, அதுலயும் அட்டென்ஷன் தேடிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்னு தெரியலடா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அவருக்கு முருங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நான் எப்போ பார்க்க போனாலும் முருங்காய் தான் எடுத்துட்டு போவேன். அப்படி இப்படி நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. இது பியூர்லி அட்டென்ஷனுக்காக தான் பண்றீங்க, அது நல்லாவே தெரியுது. அதனால இதுக்கப்புறமாச்சு திருந்த பாருங்க. அது மட்டும் இல்லாம எதுல காமெடி பண்ணணும், எதுல அட்டென்ஷன் தேணுங்கிறத புரிஞ்சு நடந்துங்க. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன். ஓகே, நம்ம இப்ப சீரியஸா பேசுனது போதும். இப்ப நம்ம ஃபன் மூடுக்கு போகலாம். ஒரு சில ரீல்ஸ்னா இருக்கு, அதை பார்க்கலாம். கண்ணை திறந்து பாக்குறப்போ பக்கத்துல யூத் மூவில நடிச்ச கென் கருணாஸ் பக்கத்துல நிக்கிறாரு. உங்களால அவர் கிளியரா பார்க்க முடியும். 1 2 and 3. Open your eyes. Nice. Hi, boo. Bye bye.
என்னடா அது? யாருன்னு தெரியுதா இவங்க யாருன்னு? இவங்க மூவி பாத்திருக்கீங்களா நீங்க? என்னென்ன மூவி பாத்திருக்கீங்க? யூத் மூவி ரொம்ப பிடிக்குமா இவங்கள? சிச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? நம்மளை ஏமாத்துறாங்களா இல்ல அவங்களே ஏமாத்திக்கிறாங்களா? என்னடா எங்களை பாக்குறீங்களா? இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஹாலுசினேஷன் பண்ணிருக்காங்க போல. அதனால தான் அந்த பொண்ணோட கண்ணுக்கு இவர் கென் கருணாஸ் மாதிரியே தெரியறாராம். எனக்கும் ஒரு சில பேரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்ண பாஸ் இந்த பவர் எனக்கு கிடைக்கும்? இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்ன பண்ண பாஸ் வரும்? இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கலாம். இப்போ என் கையில ஒரு பெனானாவை நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பெனானாவை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்ப இந்த பெனானாவை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெனானாவை நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா. 1 2 and 3 ஓபன் யுவர் ஐஸ். பெனானா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. ஸ்வீட்டா இருக்கா? டேஸ்டா இருக்கா? முருகேசா தேன் மாதிரி இதுடா சருக்கு எங்க வாங்கினா? தேன் கூட்டுல தான். எப்பாடே நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரியே மிஞ்சிட்டாருங்க. பின்றான்டா. நான் சொன்னல சார், மாஸ் காட்டுவான். ஒரு சொடக்கு போட்டதும் பாவக்கா பனானாவா மாறிட்டான். சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் வேற கொடுக்குறாரு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இனிமே ஸ்னாப் பண்றப்போ உங்களுக்கு இதோட ஒரிஜினல் ஃப்ரூட்டோட டேஸ்ட் கிடைக்கும். நான் இது ஸ்னாப் பண்றப்போ 1 2 and 3 சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பனானா தான் சாப்பிட்டு பாருங்க. கசக்குதுப்பா. ஐயோ இதுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது பவர் இருக்கா? இவங்க வந்துட்டு ஹிப்னாட்டிசம், இந்த ஹாலுசினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல. இவங்க பண்றதுலாம் உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்கும்ல. இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு பழைய சோறை வச்சுட்டு அது ஒரு சொடக்கு போட்டுட்டு பிரியாணி மாதிரி சாப்பிடலாம்ல. தலைய பிடிச்சி வாய பொழுதுக்குங்க. ஒரு வாழ குட்டி நாக்கில் போடணும். அப்படியே இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனா நம்புற மாதிரி இல்ல. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஒருவேளை போதி தர்மனோட பரம்பரையா இருப்பாங்களா? அது ஜாமோவோட ரத்தம் இல்ல அவங்களோட வம்சா வழிகள்ல பிறந்த ஒரு பெண்ணா இருப்பாங்களா இவங்க? தங்கச்சி இருப்பா போல இருக்க. பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். அடுத்து நம்ம பில்லாராம். நம்ம பாவக்காய் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூளு பர வர வர வரன்னு போடுமியா பாவக்காய் பிரியாணி. அது என்னது பாவக்கால பிரியாணியா? பாவக்கால பிரியாணி செய்யறதே ஒரு அதிர்ச்சி தான். அதுல காஃபி பவுடர் போட்டுட்டு இருக்காரு. தம்பி என்னாச்சு? ஐயோ அண்ணா என்னாச்சு? கேளுண்ணே என்ன பசங்க என்னாச்சு தெரியல. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம பீட்ரூட் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூளு பர வர வர வரன்னு. எங்கயா கீழே கொட்ட மாட்டேங்குது. என்னையா? ஐயோ எப்படா இருக்குது? பிரியாணில காஃபி பவுடர் போட்டா நல்லாவடா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். தூக்கலா இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப வியடா இருக்கு. வடக்கனை மிஞ்சிட்டீங்க. இல்ல இது சமைக்கிறாரு, ஓகே. சாப்பிடுவாரா? ஐயோ இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வாழ்க்கையில. உண்மையாலுமே அட்ராசிட்டி நம்ம தான். ஐயோ அவன் அதையும் சாப்பிடுறான்டா. வெடிச்ச குக்கர் எல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா யாரு வந்து கேட்டா எடுத்து காட்டணும்ல. இது புது குக்கரு. வெடிச்ச குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன் பத்திரமா, தெரியுதா? ஒவ்வொன்னா பாதி வண்டியில இருக்கு, பாதி ரூம்ல இருக்கு. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். 17 குக்கர் வெடிச்சு போச்சுல, எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா யாரும் கேட்டா எடுத்து காட்டணும்ல. இப்படிலாம் சமைச்சுக்கிட்டு இருந்தா குக்கர் வெடிக்காம எப்படா இருக்கும்? குக்கருக்கே பொறுக்கல. பிளாஸ்ட் தான். எங்க வீட்லயும் குக்கர்னா இருக்கு. இது வரைக்கும் பெருசா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்ல. எங்க ரூம்லயும் வச்சு நாங்களே சமைப்போம். அப்ப கூட இது மாதிரி நடந்தது கிடையாது. இவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. ஆனா 17 குக்கர் வெடிச்சிருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்றேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 18வது குக்கர் வாங்குவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரூமுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு போலாமா இல்ல என்ன பண்ணலாம்? குக்கர் வாங்கிடுவோம். என்ன ஆயிரம் போகுது? மிஞ்சி போனா ஒரு 1500 2500.
எனக்கே குழப்பமா இருக்கு. ஒருவேளை பிராண்டு சரியில்லையா இல்ல இவர் சமைக்கிறது சரியில்லையா? சரி, அடுத்த குக்கரும் நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். 13,000 ஸ்கேம். என்ன நடந்துருக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே சொல்லலாம். உங்க கூட பிறந்தது மொத்தம் 3 பேர். இல்ல எனக்கு ஒரே ஒரு அக்கா உண்டு தான். அந்த 3 பேருக்கு யோகம். ஆனா இருக்கிறது ஆண் பெண். எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. உனக்கு மேரேஜ் ஆயிருச்சா? இல்ல. முடிஞ்சிருந்தாலும் ஒன்னா இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க. உனக்கு முன்னோர்கள் செய்த சாபம். அந்த சாபத்தை பரிகாரம் செய்தால் சூப்பராயிரும். அந்த பரிகாரம் சக்கரம் உண்டு, 13,000 கேட்பாங்க. அதை கொடுத்து அந்த சக்கரத்தை வாங்கி 3 மடிப்பா மடிச்சு எனக்கு லாங் லைஃபா பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சி அண்ட் த்ரோ கடல். இந்த சர்க்கரைனா சுகரா? ஏதோ சக்கரம்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. அதை வந்து 3ஆ மடிச்சு கடல்ல தூக்கி போடணுமா, அப்பதான் அந்த சாபம் போகுமா? ஐதீகம். மீறினா தெய்வ குத்தம், மீறிட்டா கண்ட குத்தம் சொல்றது என் சித்தம். முன்னாடி இவங்கன்னா ஜோசியம் மட்டும் தான் பார்ப்பாங்க, இப்போ வந்து காசுனா கொடுக்குறாங்களா பரிகாரங்கிற பேர்ல? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க கல்யாணம் ஆகாம, அவங்களுக்கு வந்து பொண்ணு அமையாது, வயசும் ஆகிட்டு இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்ககிட்ட வந்து கேட்கும் போது பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவ. உங்களுக்கு ஒரு தோசை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அது பண்றதுக்கு ஒரு 13,000 கொடுங்க எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கல. கடைசியா இதையாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு நாள் நடந்தா நடக்கலாம்ல அப்படின்னு ஏமாறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் இவங்க வந்து கரெக்டா புடிச்சிடறாங்க. அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது, அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, சக்கரவர்த்தியா வாழலாம். அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் பெத்தி ரோஸ்ட்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த படம் ஓடிடியில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதாவது நீங்க ரொம்ப எதிர்பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. நீங்க என் மேல எதிர்பார்ப்பே வைக்காதீங்க, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தோட ரோஸ்ட் பண்ணி விடுறேன், மற்றபடி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அவதான் ஜாக்கிரதைன்னு சொன்னாலே கையில எது வச்சிருந்தாலும் கீழே போட்டுருவான்னு தெரியும். வேர்ல்டு பெஸ்ட் தற்காப்பு கலை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும், பார்க்கலாம். நல்லா இருக்குடா. உண்மையாவே இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான எளிமையான தற்காப்பு கலைடா. ஆமா, அதுல ஒரு சில பேருக்கு டிஎன்ஏலே இருக்கும், பிறந்ததுல இருந்தே வந்துடும். ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக போக கத்துப்பாங்க. எனக்கு ஜால்டானா அடிக்க தெரியாது சாரு அப்படின்னு இருக்காதீங்க, தேவையான டைம்ல அப்பப்போ அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. சொம்பு அடிக்கிறது மேட்டர் இல்ல, யாருக்கு சொம்பு அடிக்கிறது தான் மேட்டர். வாடா மணி. இந்த ஒரு எக்ஸாம் பேட் இருந்தால் போதும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், நம்ம இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஏதாவது நமக்கு மறந்துருச்சுன்னு சொன்னால் உடனே இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நம்மளுடைய நோட்டை எடுத்து நம்ம பார்த்துட்டு உடனே மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம எக்ஸாம் எழுதலாம். இந்த பாக்கெட் பேட் நம்ம எடுத்து டெய்லி எக்ஸ்ட்ரா ஸ்டாக் பண்ணிட்டோம். ஆன்லைனை விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம இதை கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய பேடுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு எங்கேயும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். மேலே ஒரு கிளிப் கொடுத்துருக்கனால நம்ம பேப்பர் வச்சு எழுதுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸாம் பேட் வேணுன்றவங்க பாய். அப்போ நீங்கள் ஃப்ராடா பாய். ஈஸியா பிட் அடிக்கலாங்கிறத இவ்வளோ ப்ரொஃபஷனலா சொல்றாரு பாருங்க. 5 வேளை தொழுவுறமே எல்லாம் பார்த்துருப்பாங்கிற பயம். இந்த மாதிரி எக்ஸாம் பேனா நான் படிக்கும் போது இல்லையடா. நாங்கள் யூஸ் பண்ணதுன்னா இந்த கேலண்டர் அட்டை, அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் ஒரு அட்டை இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தான் கொடுத்து வைக்கல. ஓ men are mostly unromantic. நமக்கு வந்து என்ன பண்றதே தெரியாது ஆக்சுவலா. ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? அது ரொமான்டிக்கா நமக்கு பண்ணவே வராதுடா. இந்த ஊட்டி விடுறது, இந்த கேர் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது இந்த ரோஸ் கொடுக்கறது, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் பண்றது. ஆனா சில பேர் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு ஆனா பண்ண வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், எனக்கு பண்ண வராது. இவன் பண்ணுவான்டாவ, டே பண்றாதாவ. ட்ரெயின் தானே அது.
காய்கறி மார்க்கெட்டடா அது. டேய் என்னடா அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பொதுவா ட்ரெயின்ல வந்துட்டு டீ, சம்சா, இல்ல சாப்பாடு, இல்ல இந்த கீ செயின், இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் வித்து பார்த்திருக்கேன். காய்கறி கடையே போட்டதை இப்பதான்டா பாக்குறேன். என்ன தவிர்க்கிறா? என்ன கடையை போட்டா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே வடக்குல மட்டும் தான் நடக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். என்ன அங்கிள் பேரம்பத்தி எதுனா பந்துறாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. கருணா அங்கிள் 60 கல்யாணம் எதுனா பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்னதான் அங்கிள், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிள் புரிஞ்சு போச்சு. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது ரீயூனியன் 40 வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல பார்த்தோம்னா இப்போ ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்து அந்த இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் போட போறீங்க அதானே பா? அவனுங்க சந்திக்கு ஏன்ப்பா நான் ஸ்வீட் தர போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்னதான் அங்கிள் நீங்களே சொல்லுங்க அங்கிள். ட்ரிப்பு போறோம்ப்பா, அதான் ஸ்வீட் கொடுக்குறேன். ட்ரிப்பா? ட்ரிப்புக்கு இல்லாம ஸ்வீட் கொடுப்பீங்க? சரி அங்கிள் நீங்க போங்க, பாத்து போயிட்டாங்க அங்கிள். சொல்றா. ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணல. ஆமா, அது ஒரு 2 மாசம் தெளிவை. ஏன்டா? வைடா கூப்பிடுறேன். டேய் அங்கிள் சொல்லுப்பா, ட்ரிப்புக்கு எப்ப பிளான் பண்ணீங்க? நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி. தம்பி ஸ்வீட் எடுத்துங்க. அவன் பாக்குறது ஏதோ ஒரு 3வது மனுஷன் கிடையாது, அவனோட ஃபியூச்சரை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து இப்படி தான் போயிருக்காங்க, அதோட வீடியோ காமிக்கிறேன். ஐ லவ் கோவா. பரவாயில்லையடா, நடக்க முடியாம போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்கடா. அங்க வேறு பரவாயில்ல, இந்த வயசுல பிளான் பண்ணி குரூப்பா போயிட்டாங்களேடா, பெரிய விஷயம்டா அது. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு, இவங்கன்னா கோவா போய் என்ன பண்ணுவாங்க? இல்ல சும்மா கேக்குறேன் ஒரு டவுட்டுக்காக. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். சரி இந்த வீடியோ காமிச்சாது வாங்கடா போலான்னு சொன்னா, அதான் 70 வயசு வரைக்கும் டைம் இருக்குல்ல, அப்போ போய்க்கலாங்கிறாங்க. அவன் வரல, இவன் வரல, எவன் வரலாலும் நான் வரல. ஆனா இவனுக்கு யாரையும் நம்பாம நாமளே தனியா சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். Day 2 of Kanyakumari to Ladakh trip. இப்ப கூகுள் மேப்லயே வருதுடா, இது மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் போல. இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல, அப்படியே லடாக் போயிடலாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நவுத்தி போயிடலாம். நாமெல்லாம் இப்படி லடாக் போனாதான் உண்டு. இப்ப நான் நடக்க ஆரம்பிச்சாதான் இவங்க வரும்போது போய் சேர முடியும். ஒருவேளை உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளானை கெடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பு போகலாம். அதாவது எல்லா கேங்லயும் ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசையா இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போறது. நானும் அது போல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். உண்மையாவே நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.